ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான ஓமம் தண்ணி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதோட பெனிஃபிட் என்ன, இது எந்த குழந்தைக்கெல்லாம் கொடுக்கலாம், எத்தனை மாதத்துலேருந்து குழந்தைக்கு கொடுக்கலாம், அண்ட் எந்த அளவில் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கான ஃபுட்டு, அப்புறம் மதர் கேர், பேபி கேர்னு பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த ஓம தண்ணி செய்கிறதுக்காக நான் என்னுடைய வீட்டில் குழந்தை இருக்கிறதுனால நான் எப்பயுமே இந்த மாதிரி ஓமத்தை வறுத்து இந்த மாதிரி ஒரு குட்டி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து தான் நம்ம இப்போ ஓம தண்ணி செய்ய போகிறோம். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக அந்த லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அதுலேருந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஓமம் நான் சேர்த்துக்கிறேன், வறுத்த ஓமம். சரிங்களா? இது நல்லா கொதிக்கட்டும். இது ஓரளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீரகமும் இந்த ஓமமும் சேர்த்து கொதிக்கும்போது இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும்னு யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறதுனால இப்போ கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி என்னுடைய பாட்டிலாம் எனக்கு கொடுத்துருக்காங்க, என்னோடய அம்மா என்னுடைய குழந்தை கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் இதை எந்த ஒரு பயமும் இல்லாமல் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க சரியாகவே சாப்பிட மாட்டாங்க, மோஷன் சரியாக போக மாட்டாங்க, வயிறு அப்படியே கல் மாதிரி இருக்கும் சில குழந்தைங்களுக்கு. ஏன்னா அதேமாதிரி ரீசன் இல்லாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா வயிறு வலியால் கூட இருக்கலாம், அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதனால் 6 மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் எப்படி இருந்தாலும் சாப்பாடு கொடுப்பீங்க. தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்கள இந்த ஓமம் தண்ணி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் இதை வடிகட்டிட்டு கொஞ்சமாக தண்ணிக்கு குழந்தைக்கு ஆற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுங்க. இது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் சாலிட் ஃபுட் கொடுப்பீங்க இல்லையா? அந்த 6லேருந்து 7 மாத குழந்தைக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் மைல்டு ஃபுட்டு தான் கொடுப்பீங்க. அதனால் ஒன்றும் ஆகாது. குழந்தைங்களும் சரியாக அந்த சாப்பாடு உடனேலாம் சாப்பிட மாட்டாங்க. தாய்ப்பால் தான் அதிகமாக மோஸ்ட்டாக குடிப்பாங்க. 8-9 மாதத்துக்கு மேலே தான் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாலிட் ஃபுட் நிறைய சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்களும் சாப்பாடு அதிகமாக கொடுக்கதா கூட்டிகிட்டு இருப்பீங்க. அந்த டைமில் குழந்தைங்களுக்கு வயிறு கல் மாதிரி ஆகிடும். அப்படி இல்லைனா மோஷன் சரியாக போக மாட்டாங்க. அந்த வயிறு கல் மாதிரி இருந்ததுன்னா அடுத்த வேலை சாப்பாட்டை சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும்போது ஓமம் தண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சமாக ஆற வச்சு கதன்னு ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் அந்த உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வயிறு ரிலீஃப் ஆகிடுவாங்க. மோஷன் போகலனா சீக்கிரமாக மோஷன் போவாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ இது எத்தனை மாத குழந்தைக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 8லேருந்து 10 மாத குழந்தைக்கு 1 ஸ்பூன் அளவு ஒரு நாளைக்கு கொடுத்தா போதும். அண்டு அதுக்கு மேலே நீங்கள் இப்போ 10க்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு 2 ஸ்பூன் இல்லைனா 1/4 சங்கு அந்த மாதிரி நீங்கள் குழந்தைக்கு கொடுங்க. சரிங்களா? அந்த மாதிரி அளவு பண்ணி உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, பயப்படாமல் கொடுக்கலாம். அண்டு உங்கள் குழந்தைங்க சரியாக சாப்பிடாமல் இருக்கும்போது இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கலாம். அதனால் கூட குழந்தைங்க அடுத்த வேலை சாப்பாட்டை சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ உரமருந்து நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அதில் தாய்ப்பால் நம்ம ஒரு 4 சொட்டு விட்டு அந்த வசம்பு நல்லா இழைச்சி வயிற்றில் பத்து போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தாய்ப்பாலுக்கு பதில் இந்த ஓம தண்ணியை கூட நீங்கள் நல்லா தாய்ப்பாலுக்கு பதிலாக ஒரு 4 ட்ராப் விட்டுட்டு அதில் நீங்கள் இந்த வசம்பை சுட்டு நல்லா இழைச்சி குழந்தையுடைய வயிற்றில் நல்லா பத்து போடலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். குழந்தைங்களோட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சீக்கிரமாக சால்வ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் 1 by 1 உங்களுடைய வீடியோஸ், உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.